மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கடந்த 48 மணி நேரம் என்பது அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் மிக முக்கியமான கனப்பொழுது என்று கூறலாம். அமெரிக்கா தனது பல விமானங்களை இழந்த அதே வேளை ஈரானுக்குள் ஒரு துணிகர தரையிறக்கத்தை மேற்கொண்டு வெற்றிகரமான ஒரு மீட்பு நடவடிக்கையை நடத்தியிருந்த நிகழ்வெல்லாம் கடந்த 48 மணி நேரத்திற்குள்ளேயே நடைபெற்றிருக்கின்றன. அதேபோன்று அடுத்து வர இருக்கின்ற 48 மணி நேரம் என்பதும் ஈரானின் வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஈரானுக்கு நரகத்தை காண்பிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்ற காலப்பகுதி. ஆக வரலாற்றில் அமெரிக்க ஈரான் யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு காலப்பகுதிக்குள் நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் ஈரானுக்குள் அமெரிக்கா மேற்கொண்ட அந்த அதிரடி ஆபரேஷன் பற்றி மிகச் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அது பிரித்தானியாவில் உள்ள RAF லக்கன்ஹீத் விமானத்தளத்தில் நிலை கொண்டுள்ள அமெரிக்காவின் 494th ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் விமான படைப்பிரிவுக்கு சொந்தமான நவீன F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் யுத்த விமானம். ஈரானின் தென்மேற்கு பகுதியான போயர் அகமட் ப்ராவின்ஸில் உள்ள குசஸ்டான் என்ற பிரதேசத்தில் படை நடவடிக்கையில் அது ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி ஈரானின் விமான எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலுக்குள்ளானது. ஈரானின் வான் பாதுகாப்பு நிலைகள் அனைத்தையும் தாக்கி அழித்து விட்டோம் என்று ட்ரம்ப் மார்தட்டிக் கொண்டிருந்த நிலையில் அமெரிக்காவின் ஒரு யுத்த விமானம், அதுவும் அமெரிக்க வான்படையின் ஒரு நவீன யுத்த விமானம் ஈரானினால் தாக்கி வீழ்த்தப்பட்டது என்பது இந்த யுத்தத்தில் அமெரிக்காவின் பூர்முகத்தில் பலமாக விழுந்த ஒரு அடி என்றுதான் கூற வேண்டும். அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் வீழ்த்தப்படுகின்றது. அந்த விமானத்தை செலுத்திக் கொண்டிருந்த விமானி மற்றும் அந்த விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு உயரதிகாரி இருவரும் விமானத்தில் இருந்து பாராசூட்டுகள் மூலம் குதித்து தப்புகின்றார்கள். ஈரானின் தெற்கு பிரதேசம் ஒன்றில் தரையிறங்கிய விமானியை அமெரிக்கா சிறிது நேரத்திலேயே மீட்டுவிட்டது. ஆனால் ஈரானுக்குள்ளே தரை தட்டியிருந்த மற்றைய அதிகாரி கிட்டத்தட்ட ஈரானின் கரங்களில் அகப்படுகின்ற ஒரு நிலையில்தான் இருந்தார். ஈரான் எல்லையில் இருந்து ஈரானுக்குள்ளே சுமார் 320 கிலோமீட்டர் தூரத்தில் அவர் தரை தட்டியிருந்தார். அதாவது ஈரானின் வாய்க்குள் குதித்திருந்தார். அந்த அதிகாரி மாத்திரம் ஈரானின் கரங்களில் உயிருடன் சிக்கியிருந்தால் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தின் போக்கே முற்றாக மாறியிருக்கும். ஈரானின் பேரம் பேசும் வல்லமை பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஏற்கனவே அமெரிக்கர்கள் ட்ரம்பை திட்டி தீர்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஈரானின் தொலைக்காட்சியில் கைப்பற்றப்பட்ட நிலையில் அந்த அமெரிக்க வான்படை அதிகாரியின் காட்சிகள் மாத்திரம் வெளிவந்திருந்தால் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியிருக்கும். சரியான நேரத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட மிகச் சிறந்த ஒரு அதிரடி படை நடவடிக்கை இன்று அமெரிக்காவை மறுபடியும் ஒரு கம்பீர நிலைக்கு உயர்த்தியிருக்கின்றது. ஒரு யுத்த சூழ்நிலையில் எதிரியின் பிரதேசத்திற்குள், அதுவும் எதிரியின் ஒரு விமானத்தளத்தினுள் வெற்றிகரமான தரையிறக்கத்தை மேற்கொண்டு அந்த தளத்தை தக்க வைத்தபடி பாராசூட்டில் குதித்து படுகாயமடைந்த நிலையில் இருந்த அதிகாரியை மீட்டு உயிருடன் மீண்டும் அங்கிருந்து வெளியேறுவது என்பது ஹாலிவுட் திரைப்படங்களை மிஞ்சுகின்ற ஒரு காட்சி. உண்மையிலேயே அதனை ஒரு வரலாற்று சாதனை என்றுதான் கூற வேண்டும். அமெரிக்கா தனது படைத்துறை மேலாண்மையை மறுபடியும் நிரூபித்த ஒரு சந்தர்ப்பம். பாராசூட்டில் குதித்து படுகாயமடைந்த நிலையில் மலைகளின் நடுவில் மறைந்திருந்த அந்த அமெரிக்க வான்படை அதிகாரியின் பதவி நிலை WSO என்று கூறப்படுகின்றது. அதாவது வெப்பன்ஸ் சிஸ்டம்ஸ் ஆபீசர். விமானிக்கு அடுத்ததாக விமானத்தில் பறந்தபடி ஆயுதங்களையும் உளவு பணிகளையும் கையாளுகின்ற கேர்னல் தரத்திலான ஒரு உயரதிகாரி அவர்.
ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் தொலைத்தொடர்பு சாதனம் போன்றவற்றுடன் தரை தட்டிய அந்த அதிகாரி படுகாயமடைந்த நிலையிலும் தரை தட்டிய இடத்தில் இருந்து நெடுதூரம் நகர்த்து சென்று ஒரு மலையிடுக்கினுள் ஒளிந்து கொண்டு தனது இருப்பிடம் பற்றி அமெரிக்க படைகளுக்கு அறிவித்துவிட்டு உயிரை கைகளில் பிடித்தபடி காத்துக் கொண்டிருந்தார். ஈரானிய படை வீரர்கள் அவரை மிக தீவிரமாக தேட ஆரம்பித்திருந்தார்கள். ஈரானின் IRGC தனது பல படைப்பிரிவுகளை அந்த பிராந்தியத்திற்கு அனுப்பி வைத்திருந்தது. துணைப்படைகள், பொதுமக்கள் என்று ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த அமெரிக்க அதிகாரியை தேட ஆரம்பித்திருந்தார்கள். ஈரானின் வான்படையின் சில உலங்கு வானூர்திகள், ட்ரோன்களும் அவரை தேடி வேட்டைகளை நடத்திக் கொண்டிருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் 2 திசை திருப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒன்று ஈரான் தரப்பு மேற்கொண்ட திசை திருப்பும் நடவடிக்கை. அமெரிக்க விமானி தமது கரங்களில் சிக்கிவிட்டதாகவும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல்களை பரப்பி அமெரிக்காவின் மீட்பு நடவடிக்கைகளை தடுப்பதற்கு ஈரான் முயற்சித்தது. மறுபக்கம் அமெரிக்காவின் CIA ஒரு வதந்தியை ஈரானை நோக்கி பரப்பி ஈரானை திசை மாற்றுவதற்கு முயன்றிருந்தது. அந்த அதிகாரியை அமெரிக்கா மீட்டெடுத்து ஈரானின் தெற்கு எல்லை வழியாக ஈரானை விட்டு கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதாக வதந்திகளை பரப்பி ஈரானை திசை மாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தது. என்ன விலை கொடுத்தாவது ஈரானின் கரங்களில் அந்த அதிகாரி வீழ்ந்து விடாமல் தடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா முடிவு செய்தது. ஒரு அதிரடி தரையிறக்கத்தை மேற்கொண்டு அந்த அதிகாரியை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கையில் அமெரிக்காவின் படைத்துறை இறங்கியது. உடனடியாகவே 4 B-1 பாம்பர்ஸ் அந்த பிராந்தியத்தின் மீது பறந்தபடி செய்மதி வழிநடத்தலில் தொடர்ச்சியாக குண்டு தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தன. அந்த பிராந்தியத்தில் ஈரானின் தளங்களாக இருக்கலாம் என்று நம்பப்பட்ட அத்தனை தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி அவற்றினை அழிக்க ஆரம்பித்திருந்தன. 2000 ராத்தல் எடையுள்ள குண்டுகளை அந்த பிரதேசத்தில் உள்ள ஈரானின் நிலைகள் என்று நம்பப்பட்ட அத்தனை நிலைகள் மீதும் வீசி ஈரான் ராணுவ செயற்பாடுகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அளித்தன. குறைந்தது 100 பாரிய குண்டுகளையாவது அமெரிக்காவின் அந்த 4 B-1 குண்டுவீச்சு விமானங்களும் அன்றைய தினம் வீசியதாக அமெரிக்க படைத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. அதேபோன்று பாராசூட்டில் தரை தட்டிய அந்த அதிகாரி மறைந்திருந்த இடத்தை சூழ உள்ள பிரதேசத்தில் நகர முற்பட்ட ஈரானிய படைவீரர்களை குறிவைத்தும் அமெரிக்காவின் MQ-9 ராப்டர் ட்ரோன்களும் மிக கடுமையாக தாக்குதல்களை மேற்கொண்டன. இஸ்ரேலிய விமானங்களும் அந்த பிரதேசத்தை சூழ்ந்திருந்த ஈரானிய படைவீரர்களை நோக்கி கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டன. ஈரான் தனது பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை பாவித்து மீட்பு நடவடிக்கைகளுக்காக தரையிறங்க இருந்த அமெரிக்க விமானங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஏராளமான அமெரிக்க விமானங்கள் ஈரான் வான்பரப்பில் பறந்தபடி எங்காவது ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை செலுத்துகளை நகர்த்துகின்றதா என்று கண்களில் எண்ணெயை இட்டு கண்காணித்தபடி இருந்தன. சந்தேகிக்கப்பட்ட அத்தனை இடங்களும் தாக்கி அளிக்கப்பட்டன. ஒரு பக்கம் அமெரிக்க வான்படை குண்டுவீச்சுக்களை சகட்டு மேனிக்கு நடத்தி கொண்டிருக்க மீட்பு நடவடிக்கை ஆரம்பமானது. 2 H-6 உலங்கு வானூர்திகளூடாக முதலில் ஒரு மீட்பு நடவடிக்கை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஈரானியர்களின் கடுமையான துப்பாக்கிச் சூடு காரணமாக இலக்கை அவர்களால் அடைய முடியவில்லை. அந்த 2 உலங்கு வானூர்திகளும் தாக்கிச் சேதமாக்கப்பட்டதுடன் அந்த வானூர்திகளில் பயணம் செய்து கொண்டிருந்த அமெரிக்க கமாண்டோக்களும் காயங்களுக்குள்ளானார்கள். அவசரமாக அந்த 2 உலங்கு வானூர்திகளும் ஈரானை விட்டு வெளியேறி குவைத்தில் தரையிறக்கப்பட்டன. அடுத்ததாக அமெரிக்க படைத்துறை செய்ததுதான் சாதனை. அமெரிக்காவின் 2 MC-130J ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஏர்கிராப்ட் என்று கூறப்படுகின்ற படை நடவடிக்கைகளுக்கான சிறப்பு விமானங்கள் ஈரானின் உள்ளே உள்ள ஒரு விமான ஓடுபாதையில் அதிரடியாக தரையிறங்கின. ஈரான் அதனை சற்றுமே எதிர்பார்க்கவில்லை. கடுமையான சண்டைகள், சுற்றி வர நின்ற ஈரானிய படைவீரர்கள் மேற்கொண்ட கடுமையான துப்பாக்கிச் சூட்டுகளுக்கு நடுவே துணிகரமாக அந்த தரையிறக்கம் நடைபெற்றது. கொஞ்சம் பிசையினாலும் அமெரிக்காவுக்கு பேரிழப்பு, மீண்டு வரவே முடியாத இழப்பு ஏற்பட்டுவிடும். மிகுந்த சவாலுடன் அந்த படை நடவடிக்கையில் இறங்கியது அமெரிக்க படை.
அமெரிக்க விமானங்கள் தரையிறங்கிய போதே அந்த 2 விமானங்களும் தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டு விட்டன. அமெரிக்க விமானங்கள் தரையிறங்கிய விமானத்தளத்தின் பாதுகாப்பை அந்த விமானங்களில் வந்த அமெரிக்காவின் சீல் டீம் 6 சிறப்பு கமாண்டோக்களின் ஒரு தொகுதியினர் தக்க வைத்துக் கொண்டிருக்க, மற்றொரு பிரிவினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அமெரிக்காவின் அந்த 2 MC-130J ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஏர்கிராப்ட்களிலும் 2 MH-6 லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர்ஸ் கொண்டுவரப்பட்டிருந்தன. அந்த 2 சிறிய ரக உலங்கு வானூர்திகளில் சென்று ஈரானில் தரை தட்டியிருந்த அந்த அதிகாரியை மீட்டு வந்தார்கள். அங்கு அடுத்த சிக்கல், ஈரானுக்குள் அமெரிக்க கமாண்டோக்களும் உலங்கு வானூர்திகளும் கொண்டுவரப்பட்ட MC-130J ஸ்பெஷல் ஆபரேஷன் ஏர்கிராப்ட்கள் 2மே பரப்புகளை மேற்கொள்ள முடியாதவாறு சேதமாக்கப்பட்டு விட்டன. MH-6 லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர்களினாலும் 300-400 கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று ஈரான் எல்லையை கடக்கவும் முடியாது. மற்றொரு அதிரடி தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டது. 3 C-130 ரக விமானங்கள் அங்கு தரையிறக்கப்பட்டு மீட்கப்பட்ட அமெரிக்க படை அதிகாரியும் முன்னைய விமானங்களில் வந்த சீல் டீம் 6 கமாண்டோக்களும் சேதமாக்கப்பட்ட விமானங்களின் விமானிகளும் பாதுகாப்பாக ஈரானில் இருந்து வெளியேறிச் சென்றிருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு முன்னதாக மீட்பு நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி பின்னர் சேதமாக்கப்பட்ட 2 MC-130J ஸ்பெஷல் ஆபரேஷன் ஏர்கிராப்ட்களையும் மீட்பு நடவடிக்கைக்காக அங்கு 2வது தடவையாக தரையிறக்கப்பட்ட C-130 விமானங்களில் ஏற்ற முடியாததால் கைவிட வேண்டிய நிலையில் இருந்த 2 M6 லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர்ஸ்களையும் கொண்டு வைத்து தகர்த்துவிட்டே அவர்கள் ஈரானை விட்டு வெளியேறியிருந்தார்கள். உலக வரலாற்றில் பதியப்பட்டுள்ள மிக முக்கியமான ஒரு மீட்பு நடவடிக்கை இது. ஒரு யுத்த சூழ்நிலையில் பலமான ஒரு எதிரியின் வாய்க்குள் சென்று இதுபோன்ற ஒரு மீட்பு நடவடிக்கையை செய்வது என்பது, அதுவும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லாமல் இதுபோன்ற ஒரு காரியத்தை செய்வது என்பது ஒன்றும் இலகுவான காரியமல்ல. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானுடனான யுத்தத்தில் தனது இராணுவ வல்லாண்மையை வெளிப்படுத்திய மற்றொரு தாக்குதல் என்று இதனை கூறலாம். ட்ரம்ப் அந்த மீட்பு நடவடிக்கையை ஒரு ஈஸ்டர் மிராக்கிள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது இயேசு உயிரோடு எழுந்த ஞாயிறு தினம் என்று கிறிஸ்தவர்களால் கூறப்படுகின்ற தினத்தில் நடந்த ஒரு அற்புதம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா த சென்னை சில்க்ஸ்.